அப்படியா? வெரி கிளாட். அக்கௌண்டன்ட் சார், எங்க பெரியம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான். நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன். பெரியப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 60-70 வயசு இருக்கும். 60-70 ஆரோரவா? முயற்சி திருவினையாக்கும். சீனியர் சார், இந்தாங்க 2 சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னடா டபுள் ப்ரமோஷனா? ஆமா சார், எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் 2 ஆண் குழந்தைங்க. ஏண்டா கண்ணையா, உனக்கு ஏற்கனவே 5-6 குழந்தைங்க, அதுல இது வேறையா? அவன் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கான், நம்மால முடிஞ்சதை நாம செய்வோம். கண்ணையா, ஆபீஸ் நேரம் போக மத்த நேரம் எல்லாம் பெட்ரூம்லயே இருப்பியா? பெட்ரூம் சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இருக்கிறவன் அள்ளி முடியறான், நம்ம எங்க முடியுறது? என்ன சீனியர், ஒரே குழப்பமா இருக்கீங்க? குடும்பம்னு இருந்தா குழப்பம் வராதா? கிளி ஜோசியம் 50 காசு தான் சார், வாங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, கைரேகை, ஜோசியம், ஏடு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த கிளி ஜோசியம் ஒண்ணுதான் பாக்கி. அதையும் பார்த்துட்டா போச்சு. 50 காசு தான் சார், வாங்க. கட்டளையெல்லாம் திறக்காதா? திறக்கும். உங்க பேரு? பொன்னுச்சாமி. பொன்னுச்சாமி பேருக்கு ஒரு சீட் எடுத்து கொடு. வாடிய ராசாத்தி, பழையன் ஒரு பாப்பாத்தி. கடவுளே, என் சம்சார முத்தம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும். ஐயா, நினைச்ச காரியம் சித்திக்குமா இல்லையான்னு சீக்கிரமா எடுத்து சொல்லுடி. ஐயாவுக்கு விநாயகம் வந்திருக்கான். உடம்புல இல்ல, மனசுல. நீங்க நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதான குழப்பம். குழப்பம் வேண்டாம், நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால முடியும். சொந்தக்காரனாலயா? 3 நாளாச்சு பட்டணத்தை சுத்தி சுத்தி அலைஞ்சதுதான் மிச்சம். ஒரு வயலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். 50 காசுக்கு கிளி சொல்லும் ஜோசியம் பார்க்கலாம். வாங்க ஐயா, வாங்க. கிளி ஜோசியம் வாங்க. கரெக்ட். இந்த ஊர்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பாத்துருவோம். ஏயா, நான் நினைச்ச காரியத்தை உன் கிளி சொல்லுமா? சொல்லுமே. உன் பேரு? வேதாரண்யா வெள்ளச்சாமி. ஐயா வெள்ளச்சாமி பேருக்கு பொருத்தமான சீட்டை தேடி எடுத்து கொடுடி. ஐயா நினைச்ச காரியம் சித்திக்குமா இல்லையான்னு சீக்கிரமா எடுத்து சொல்லடி ராசாத்தி. எடிடி கண்ணா, இந்த சீட்டு தானா? ஐயாவுக்கு ஆத்தா பரமேஸ்வரி வந்திருக்கா. அச்சம் கொள்ள வேணாம், ஆயுசு 80க்கு எடுத்து சொல்லுது. ஐயா மனசுல பெரிய நினைப்பு இருக்கு, அது நடக்குமா நடக்காதான்னு பெரிய குழப்பம். கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்ச காரியம் சொந்தக்காரனால தான் முடியும். சொந்தக்காரனாலயா? என்னடா இது? எம்எல்ஏ சொன்னா நடக்கும், மந்திரி சொன்னா நடக்கும். நானும் அசலூர். இந்த ஊர்ல சொந்தக்காரன் எங்கே நடுவேன்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கிளி முத்தம்மா சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். முத்தம்மா? எங்க அத்தை மகன் முத்தம்மா. அது கூட இங்கதானே இருந்து சொன்னாங்க. என்னமோ தெரு பேர் சொன்னாங்களே. பஜன கோயில் தெரு. யோ, பஜன கோயில் தெரு எங்க இருக்கு? கிளிய கேட்டுடுமா? வேணாம் வேணாம், இது கூட கிளிதானா? வீட்டுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பை ஆர்டர் பொன்னுச்சாமி. என்னங்க இது, திடீர்னு இப்படி ஒரு போர்டை மாட்டி இருக்கிறீங்க? இனிமே குழந்தையே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும். எப்படியாவது ஒரு குழந்தை வேணுமா? அது என்ன மார்க்கெட்ல விக்கிற பொருளா? போங்க நீங்க. எனக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? நீ ஆசைப்படுவேன்னு தானடி நான் ஆடி போயிருக்கேன். இப்படி ஒரு போர்டையும் மாட்டி வச்சிருக்கேன். அது இருக்கட்டும், இந்த போர்டுக்கும் குழந்தைக்கும் என்னங்க சம்பந்தம்? இருக்குடி இருக்குடி, விதி எங்க வீட்டை தேடி வந்துருமோன்னு பயமா இருக்கு. முத்தம்மா, என்ன நீ என்ன பண்ற? வீட்டுக்குள்ள போய் இந்த கதவை சாத்திக்கிற, மாடிக்குள்ள போய் மாடி கதவையும் சாத்திக்கிற. சொந்தக்காரனு எவன் வந்து கதவை தட்டினாலும் சரி. போங்க நீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்தாங்க. இப்ப வேலை இருக்கு. முத்தம்மா, என்ன ஐயா? உன்னை நம்பித்தான் போறேன், பறந்துடாத. சரி சரி போங்க. சொந்தக்காரன கடமை. என்னைய பாக்குற? உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? எதுக்கே கேக்குற? ஒரு விவரம் கேட்கத்தான். போயா வேலையை பாத்துக்கிட்டு மூஞ்சி முகரையும் பாருங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? அது என்ன விக்கிற பொருளா? கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு இந்த தெருவா? ஆமா. பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் சீட்டு கம்பெனில வேலை பாக்குறாரு. அவர் வீடு இருக்கு. நீ யாரு? நான் வெள்ளச்சாமி. அவரோட பொண்டாட்டி முத்தமா இருக்காளே, அவளுக்கு நான் முறை பையன். சொந்தக்காரனே வந்துட்டானே. ஆமா, அது உனக்கு முறை பொண்ணா? ஆமாங்க, அவ என் சொந்த அத்தை பொண்ணு. அவ என்ன மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வருவா. அவ பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு மாந்தோப்புக்கு வந்தா. அப்புறம் அதை ஏன் கேக்குறீங்க? என் தலைவிதி. கப்பல் பார்க்க கடலூர் போயிட்டேன். அந்த பாவி கிழட்டு எரும பையன் 30 பவுனுக்கு நகை போடணும்னு 3 நாள்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஏங்க? அது அட்ரஸ் இதுங்க. பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க, கரெக்டா வழி சொல்ல வேணாமா? ஆமாங்க, ஏற்கனவே சுத்தி கருப்பாயிட்டேன். இனிமே சுத்தினா நேரம் சொல்லவே முடியாதுங்க. என்ன பண்ற? இப்படியே நேரா போ,
போறேன். இடது பக்கம் திரும்பினீன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கும். அதுல குதிக்கவா? அதுல நீச்சல் பழகிக்க. சரிங்க. அத தாண்டணும்ப்பா. அங்கேயும் இங்கேயும் பார்க்காத, யாரையுமே கேட்காத. ஏங்க? மெட்ராஸ்ல ரூட்டை மாத்திடுவானுங்க. கேட்கவே மாட்டேன். அங்கிருந்து ஒரு ஃபர்லாங் தூரம் போனீங்கன்னா கேட் இல்லாத ஒரு இடம் இருக்கும். உள்ள நுழைஞ்சீங்கன்னா திட்டு திட்டா தின்ன திண்ணையா இருக்கும். அதுதான் அவர் வீடு. அப்படியா? எங்க ஆத்தா அப்பவே சொன்னா, நான் கேட்கல. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். சொந்தக்காரன் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா அவன் சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். ஆத்தா பெரிய மனுஷன் மாதிரியா இருக்கு. ஏதோ சிந்தனை பண்றாரு. கேட்ட வேண்டிதான். சார், எனி ப்ராப்ளம்? எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாதுங்க. என் பேரு வேதாரண்யம் வெள்ளச்சாமி. கையில பை வச்சிருந்தேன், களவு போயிடுச்சு. பையில காசு வச்சிருந்தேன், செலவாயிடுச்சு. நான் ஊருக்கு போகணும். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா. நான் வண்டலூர் வடிவேலு. உங்ககிட்ட சொல்றதுனால தப்புலேன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊர் பக்கம் பார்த்து போயிடுவேன். கையடுறா. உனக்கெல்லாம் ஒரு பேண்ட், ஷர்ட், கண்ணாடி, இதுல இங்கிலீஷ் வேற. போடா. உங்ககிட்ட போய் கேட்கறேன் பாரு. கருமோ. முத்தம்மா, என்னது அவசரம் முடிச்ச மாதிரி இப்படி ஒரு போர்டு? முத்தம்மா, முத்தம்மா, மாமா, முத்தம்மா. ஏடா முத்தம்மா, உம்மரசு எங்கிட்டு எங்கிட்டு நான் சொல்ல முடியும்மா. என் கண்ணு முன்னாலேயே கண்ணாம்பூச்சியா? இதுதான் உன் புருஷனா? ஆள பாரு, காட்டெருமை மாதிரி. முத்தம்மா, இவர் செஞ்ச வேலையை பத்தியா? என்ன செஞ்சாரு? உன் அட்ரஸ் கேட்டா நேரா போ, எங்கேயும் கேட்காதனாரு. இவரை நம்பி நான் போனேன். அங்க பார்த்தா சுடுகாடு. அறியாத்த சுடுகாட்டுக்கா வழிய காட்டினியே? அவர் யார் தெரியுமில்ல? யாரு? அத்தை மகன் முறை மாப்பிள. மாமா விட்டெல்லாம் வேளாண்ல போய் விழுவேன். இனிமே நம்ம வீட்டுல எந்த சொந்தக்காரனும் தங்க கூடாது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மானம், ரோசம், சூடு, சொரணை இருந்தா இந்த வீட்டுல எவனுமே தங்க மாட்டான். நான் போறேன். போட நான் போறேன். போட முத்தம்மா, நான் போட்டுமா? மாமா போல மாமா. இத பாருங்க, வந்தவருக்கு ஒரு வேளை சோறு போடாம பச்சை தண்ணி கூட குடுக்காம அனுப்பிச்சா எங்க மாமா கூட எங்க அம்மா வீட்டுக்கு நான் இப்பவே போயிடுவேன். வாங்க மாமா. இருடி தம்பி. அண்ணா. ஆமா, பெரிய குடும்ப பாசம். என் குடும்ப கௌரவமே உங்க கையில தான் இருக்கு. இப்ப எதுக்குடா இங்க வந்த? உங்களுக்கு தான் குழந்தை இல்லையே? அடே, இது என்ன கம்பெனியா? என்ன ஏதோ பேசுறீங்க? என்ன எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா ஒன்னா மண்ணா இருந்துடலாமே. ஆமாங்க, அவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருங்க. மாமா, கைய கழுவிட்டு உள்ள வாங்க, சாப்பிடலாம். பாத்தீங்களா எங்க அத்தை மக பாசத்தை? சொந்தம்னா சொந்தம் தாங்க. அடே, நான் தான் புருஷன் அந்த பொண்ணுக்கு. அப்படியா? அத மறந்துடாதீங்க. போ. என்னங்க இப்படி தூங்க வந்துட்டு உட்காந்து இருக்கீங்களே? இன்னைக்கும் வேலைக்கு போலையா? ராத்திரி பூரா தூக்கம் இல்ல, வேலைக்கு போலானா நம்பிக்கை இல்ல, என் வாழ்க்கையே நிம்மதி போச்சுடி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? அடியே, அந்த கரும்பை இருக்கானே, அவன் என்னைக்கு தாண்டி ஊருக்கு போவான். அண்ணே, என்ன விரட்டுறீங்க? அங்க பாத்தியா, பன்னி குட்டிக்கு பவுடர் போட்ட மாதிரி. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீங்க என் சொந்தக்காரரு, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, நான் போயிடுறேன். வேலை வாங்கி கொடுத்தா போயிருவீங்க? வேலை வாங்கி கொடுத்தா எனக்கு சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு நான் வேற வீடு பாத்துக்கலாம்ல. அப்புறம் என்னங்க, உங்க மேனேஜர் கிட்ட சொல்லி ஒரு வேலையை தான் வாங்கி கொடுங்களேன். மாமா சொல்லிட்டேன். எப்படியோ வீட்டை விட்டு நீ வெளியே போனா சரி. சரி சரி, இத பாருங்க மாமா, உள்ள இட்லி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். அண்ணே, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பிட போறேன். உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். அப்ப பல்லு போன வாரமே விளக்கிட்டேன். அது என்ன அழுகியா போகுது? அப்ப வாங்க. உங்களோட சார் வாங்க சார். என்ன சார் ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரல, என்னாச்சு உங்களுக்கு? இந்த உடம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு உடம்பு கெட்டு போச்சு. யாரு இவரு? என் தம்பி துச்சாதனன். துச்சாதனனா? இங்க பார், நல்ல வேலை நீ புடவை கட்டிட்டு வரல. என்னையா மேனேஜர் இருக்கார? நீங்க இல்லாம அவருக்கு ஒண்ணுமே ஓடல சார். ஆபீஸ் கடியாரம் ஓடுது இல்ல, அது ஓடுது. வெள்ள நீ பேசிக்கிட்டு, நான் உள்ள மேனேஜரை பாத்துட்டு வந்துடுறேன். ஹலோ, கும்பிடுறமா. என்னடா அது ஆரம்பமே சரியில்லை. அப்பா விஜய், ஒரு மோசமான சொந்தக்காரன் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன் அவனை வீட்டை விட்டு வெளியே வரட்ட வேண்டியதானே? விரட்டினே, அவன் கூட என் சம்சாரமும் ஊருக்கு போறேன்னு சொல்றா. ஓ, அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்பா விஜய்,
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை ஒண்ணுதான் காலியா இருக்கு. ஒருவேளை அந்த வேலைக்கா இருக்குமோ? அத பத்தி தான் உள்ள கலந்து பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட். ஏய், உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அசிஸ்டன்ட் மேனேஜரா? கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். ஏய், இவர அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர், ப்ளீஸ் கம். அல்லோ அல்லோ வாங்க. என்னண்ணே எனக்கு போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அசிஸ்டன்ட் மேனேஜரா? என்னடே முத வாங்கிச்சாவ வாட்ச்மேன் வேலை வாங்கி தந்திருக்கேன். என்னண்ணே எனக்கு போய் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதுவே ஜாஸ்தி. இது எனக்காக கொடுத்தது. மாசம் 400 ரூபாய் சம்பளம். ஏய், நாளைல இருந்து வேற வீடு பாத்துக்குவீல? விளையாடுறீங்களா? மாசம் முடிஞ்சாதானே சம்பளம். அது வரைக்கும் உங்க வீடு தான். ஏன் சீனியர், திடீர்னு இடுப்பு வலின்னு சொல்லிட்டு போயிருக்கானே, நீங்க பாக்கல? யாருக்குப்பா இடுப்பு வலி? வெள்ளசாமிக்கு தான். என்ன சீனியர், அவன் போய் எவ்வளவு நேரமாச்சு? அரை மணி நேரம் இருக்கும். அவர் வந்துட போறாரு. அத வரமாட்டாரு. நான் இல்ல, என்ன விட்டுருக்க. நான் முருகேஷ். ஒன்னும் இல்ல. மொத்தமா வேலையா இருக்காங்களா? இந்த வந்துடுறேன். கதவு திறந்திருக்கு. கீழ் கதவு திறந்திருக்கு. மாடி கதவு திறந்திருக்கோ இல்லையோ தெரியலையே. ஐயோ, யாரது? நான் தான் உன்னை கட்டினவன். நீங்க தானா? வேற யாரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா? ஐயோ, பாயெல்லாம் விரிச்சிருக்கே, பூவெல்லாம் சிந்தி இருக்கே. எங்கடி அவன்? எங்க அவன்? அட ஏங்க இப்படி ஒயிலாட்ட ஆடுறீங்க? பின்னால கரகாட்டம் வந்துட்டு இருக்கு. அடச்சே, என்ன தேர் திருவிழா நடக்குது? எங்கடி அவன்? எங்க அவன்? நிறுத்துங்க உங்க சாமி ஆடுத. என்ன அப்படி தேடுறீங்க? அவன் வரட்டும். வேப்பலை அடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சிடற அவனை. எங்க அவன்? எப்ப வரட்டும்? அவன் தான் உங்க அத்தா மவன் வெள்ளச்சாமி. கருப்பா இருந்துகிட்டு வெள்ளச்சாமி பேர் வச்சிருக்கானே அவன். எங்கடி அவன்? ஓ, அவரை கேக்குறீங்களா? அவர் உங்க கூட தானே வேலைக்கு வந்தாரு. அவர் இன்னும் வரல. அச்சே, அவரு மூஞ்சிய பாரு. ஐயோ, என்ன அப்படி ஆட வச்சுட்டு போயிட்டானடி. ஆபீஸ்ல இருக்க முடியலையே. அண்ணா இருங்க, நான் ஆடுறேன். ஒன்ன எங்கடா அவன்? என்னடா இடுப்பு வலியா? மாமா நீங்களா? எப்ப வந்தீங்க? என்னடி ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 o'clock போட்டாலும் தாப்பா. என்னங்கடா என்னங்கடி நடிக்கிறீங்க? அண்ணா சும்மா இருங்கண்ணே. எப்படா சும்மா இருக்கிறது? இழந்துட்டு நிக்கிறேன். ஐயோ ஐயோ. அண்ணே எதையோ நினைச்சு வீடு கட்டாத. வீடு கட்டுறதுக்கு நான் என்ன கொத்தனாரா? இந்தா பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு இடுப்பு வலின்னு சொல்லி ஆபீஸ்ல லீவ் போட்டதும், உனக்கு உடவலின்னு சொல்லி வீட்டுல பாய போட்டதும், அந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னதும் கரெக்டா போச்சு. கிள்ளி சோசியக்காரன் சொன்னானா? எனக்கு தான் சொன்னான். என்ன? சொந்தக்காரனால வேலை கிடைக்கும்னு கிடைச்சிருச்சு. எனக்கு தான் சொன்னா சொந்தக்காரனால குழந்தை பிறக்கும்னு. நான் தான் சொந்தக்காரன். ஏய், மாமா, முத்தமா மாமா, முத்தமா மாமா. அப்படியே 2 பேரும் போய் இந்த ரூமுக்குள்ள இருங்க. நான் இங்க ஸ்டூல போட்டு மேல உட்காந்துக்கிட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்த்து சொல்றேன். சரிங்க. செருப்பால் அடிப்பேன். சந்தேகப்பட வேண்டாம். சண்முகோடி இவன் அடி வாங்க போறான். மலை போல வந்த பயம் பனி போல அதே போல வேண்டும். தான். சந்தேகப்பட வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால தான் முடியும். அடப்பாவி, கடைசி பட்டெல்லாம் ஒரே காலத்துல படிக்கிட்டு இருக்கானே. ஏய் இவன்ட்ட சோசியா பாக்குறீங்க. எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. தலைய பாரு, பௌர்ணமி தலைய. ஏய்யா, கூட சட்டி தலையா? என்ன ஆச்சு? கொண்டுருவேன். என்னடா எழுதி இருக்கு? எல்லாம் சொந்தக்காரனால தான் முடியும்னு இருக்கு. அட பாவி, சட்டி தலையா, உன்னால சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சுடா. ஏங்க, கஷ்டத்துல இருக்கவன் தான் ஜோசியம் பார்க்க வருவான். அவனுக்கு ஏதோ உதவியா இருக்குமேனு எல்லாத்துலயும் சொந்தக்காரன்னு எழுதுனேன். இது என்ன தப்பு? யோ, இத மாதிரி சொந்தக்காரன் நினைச்சு எத்தனை பேர் தெரு தெருவா அலையறானுங்களோ. மொத்தமா மொத்தமா அடுப்புல வை. அதாங்க என் பொழப்பு. ஹலோ சீனியே, ரமா, நீங்க இங்க? இவரை பார்க்கத்தான் வந்தேன். ஏய், என்னடா இதெல்லாம்? அண்ணே எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கிசுகிசு. எனக்கு இடுப்பு வலி வந்ததே இதுக்குத்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு நான் ட்ரெஸ் பண்ணத்தான் வந்தேன். நீங்க முத்தமாவ ஏய், சாரி அண்ணியே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கமான் நீ சாமி, கமான். ஏ சாமியா? ஆமா, வேதாரண்ய வெள்ளச்சாமிக்கிட்ட சுருக்கிட்டேன். வா போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இத சுருக்கிறதுக்காக டைம் இருந்துச்சு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கைய சந்தேகிக்கிறாங்க. முத்தம்மா, என்னங்க கிளி, கிளினரே?
கிளீனரா? அட ஆம்பளை கிளி. நான் லாரி கிளீனர் ஆக்குன்னு நினைச்சேன். ஐயா